ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த தேங்காய் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் நிறைய முடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. ஒரு மணி நேரத்தில் வெள்ளை முடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேடுனா கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய செம்மையான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எப்படி வந்து இருக்குது அப்படின்ட்டு, எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைமே எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து தெரியுது அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் முடி நிறையா பேர் வந்து கொட்டிகிட்டே இருக்குதுக்கா, முடி உச்சந்தலை வந்து அரிப்பாகிட்டே இருக்குது, எங்களுக்கு வந்து ஹேர் டையே சேர மாட்டேங்குதுக்கா, அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ எல்லா வயதினரும் இது யூஸ் பண்ணலாம். எல்லா இளநரையாக இருந்தாலும் முதுநரையாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லைங்க. பாருங்கள் கை ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான். இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறப்போ இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் எல்லாம் வந்து நிறையா பேர் நாங்கள் யூஸ் பண்ணலாமா அக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் தாடி மீசையெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் தேங்காய் மட்டும் நீங்கள் கலந்து தேங்காய் இப்போ நான் சொல்கிற மெத்தட் மாதிரி கலந்து நீங்கள் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா கருமையாகும், நல்ல 100% ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதா பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு சூடேறி நல்லா வந்து வறுபட்டுரும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா பாதாம் வந்து ஒரு 4-5 பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும். இது நல்லா வறுத்து விட்டுறலாம். நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த சீக்ரெட் ஹேர் டை தாங்க யூஸ் பண்ணுவேன். நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆயிலில் கலந்தும் யூஸ் பண்ணலாம். 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்கள் முடி வளர்ச்சியை கொடுத்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும். ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இது. இந்த பாதாம் வந்து இந்த கருஞ்சீரகத்தோடு நம்ம சேர்க்குறப்ப முடி வந்து வேறு லெவலாக இருக்குங்க. சீக்கிரமாக வந்து இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முற்றிலும் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து வறுபட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது டீத்தூள். டீத்தூள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போது நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்தோட இந்த பொருளெல்லாம் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப எப்போவுமே வெறும் கருஞ்சீரகம் மட்டுமே சேர்த்துனிங்கன்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து ரெடி பண்ணி போடுறப்போ நல்லா முடி வந்து கருமையாகும். பாருங்கள் நல்லா வந்து அந்த பாதாமெல்லாம் வந்து நல்லா கருகுச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு வந்து கருகி எடுத்துக்கலாம். வெறும் கறிவேப்பிலை மட்டும் தனியாக சேர்க்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் டீத்தூளோடு சேர்த்து போடுறப்போ நான் ஆல்ரெடி டீத்தூள் வந்து நல்லா டிக்கேஸ்னால் நீங்கள் முடியில் வந்து அப்ளை பண்ணி 2 மணி நேரம் கரைச்சி நல்லா முடியை வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே முடி நல்ல மாற்றம் கொடுக்கும். அப்படி இருக்கிற இந்த டீத்தூளை நம்ம கருஞ்சீரகத்தோடு சேர்த்து பாதாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறப்போ முடி வந்து நல்லா உங்களுக்கு கருமையாகும். இந்த ஹேர் டையை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு வாரம் 2 வாரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளநரம் முற்றிலும் வந்து நல்ல கருப்பாயிரும். கொஞ்சம் 30-40 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ தான் எனக்கு வந்து நரைமுடி வருது அப்படின்னா இப்போவே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இனி வளரக்கூடிய முடி வந்து நல்லா கருப்பாகும். இருக்கிற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக வந்து நல்லா கருமையாகும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கருப்பாயிடணும். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கிக்கலாம். இறக்கி நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணணும். சாதா பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஹீட் ஏறுறப்போ சீக்கிரம் வறுபட்டுரும். அப்படி இல்லைனா இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க.
நல்லா கருமையாகணும். பாதாமெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஆகணும். இப்போ கீழே இறக்கிடலாம். ஒரு தட்டொன்று வச்சுக்கோங்க, ஏன்னா இதை ஆற வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து நமக்கு ஆறும். அப்படியே வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறாது. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரு நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இது சலிக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு ஆயிடுச்சு. திப்பு திப்பாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை அரைக்க போகிறது கிடையாது, ஏன்னா நல்லாவே ஃபைன் பவுட்ரு ஆயிடுச்சு. சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட் ஆயிரும். இந்த பொடியை நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுட்டு வாரத்தில் ஒரு 2 டைமு இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கலந்து தான் தலைக்கு வந்து அப்ளை பண்ணணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. நல்லா சூடாக தான் இருக்குது. சும்மா லைட்டாக நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கையில் நீங்கள் எதுவுமே போடாமல் எடுத்துகிட்டு வச்சாலே வந்து கருப்பாயிரும். அந்த அளவுக்கு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிற பொருள் வந்து அந்தளவுக்கு இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், கை வந்து கழுவுனாலும் அந்த பசை வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம இதுக்கு ஆயில் எதுவுமே சேர்க்கலை, அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இந்த பொடியை வந்து நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தலைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். மீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான தேங்காய், செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம இந்த தேங்காயை சேர்த்துக்க போகிறோம். நல்லா வந்து ஆயில் பதத்துக்கு கொண்டு வரணும். கெட்டியாலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆயில் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும். உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இதை அப்படியே வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணாமல் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில், அகல பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்ச இதில் இப்போ மேலே வந்து இந்த பாத்திரத்தை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே வந்து சூடு பண்ணுங்கள். இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல முடியில் வந்து பிடிச்சிக்கும். சில பேர்த்துக்கு வந்து அந்த சளி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தலைவலி பிரச்சனையும் சளியும் பிடிக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்படி வச்சுருந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா கலந்து விடுங்க. அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிறப்போ மட்டும் இந்த மெத்தடை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ முடியில் வந்து இது இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் தலை சீவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட சீவிட்டு போய்க்கலாம். திரும்ப உங்களுக்கு டைம் கிடைக்கல வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இல்லை நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துரும். சூப்பராக வந்து ஆயில் வந்து அது நல்லா வந்து ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்கான ஒரு ஆயிலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி நுரை கட்டி வருது பாருங்கள், ஹீட் ஏறி இந்த மாதிரி நுரை கட்டும். இந்த நுரை கட்டுற ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஆயில் வந்து நல்லா கலந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பாருங்கள் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா திக்காக உங்களுக்கு பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெது வெதுப்பாக இருக்கும், நல்லா திக்காக பிடிச்சிக்கும்.
இப்போ வந்து அந்த பவுட்ரு தனியாக ஆயில் தனியாக நம்மளுக்கு தெரியாது. தலையில் அப்ளை பண்ணுறப்ப முடியல நல்லா கலந்து இந்த பாதாம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை, முடி உதிர்வு பிரச்சனை அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துரும். நல்லா கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ தலையில் இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? முடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் தலையெல்லாம் ஒரு பக்கம் போகிறீங்க, சீவிடுறீங்க, வெள்ளை முடி லைட்டாக தான் முன்னாடி இருக்குது அப்படின்னா, நீங்கள் தலை சீவினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஷ்ஷு கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக பாருங்கள், இப்போ நான் எடுத்து டிக் பண்ணுற மாதிரி பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான ப்ரெஷ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தலை வந்து சீவிடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெத்திக்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். இது நல்லா வந்து பிடிச்சிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் தலை சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ நம்ம இந்த எண்ணெய் வந்து சூடு பண்ணதுனால உங்களுக்கு வந்து கையில் பிசு பிசு போட்டாது. நீங்கள் போயிட்டு வந்துட்டு டைம் கிடைக்கல வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்பல் சீவக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது. இப்போது தலையில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, வாரத்தில் ஒரு நாள் அப்ளை பண்ணணும். முடி வந்து தலைக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா சாதாரணமாக தேங்கெண்ணெய் தேய்க்காமல் இந்த மாதிரி இந்த பவுடரை வந்து கலந்துட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த வேர்க்கால்கள் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நரைமுடி இருக்குன்னா எப்பவும் ஆயில் தடவுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு பாருங்கள், ஸ்பாட் பாட்டாக எடுத்து இந்த மாதிரி வைக்கணும். வெறும் தேங்காய் தேய்க்காமல் நீங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் இந்த ஆயில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்டு வாங்க. இதில் நீங்கள் வேறு எந்த எண்ணெயும் கூட சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பாதாமை வந்து நம்ம நேச்சுரலாக வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் எந்த எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை. முடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குப்பு குப்புன்னு நல்லா காடு மாதிரி வளரும். உங்களுக்கு கருவேப்பிலை உள்ளே சேர்த்துருக்கோம். அந்த வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நான் தடவிட்டு இப்போ நான் கொண்டு போடுறேன் பாருங்கள், ஒரு துளி கூட நம்ம அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. எப்பவும் நார்மலாக நீங்கள் தேங்காய் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஹேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீங்கள் என்ன போடுறீங்க தலைக்கு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நல்லா லாஸ்ட்டில் எல்லாம் போட்டுட்டு அந்த கொணமுடி வரைக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இது நீங்கள் தாடி மீசை எல்லா பக்கமும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு கொண்டை போட்டுருங்க. நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ஒரு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். முடியும் நல்லா கருன்னு இருக்கும். தலையில் உச்சந்தலை அரிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பாதாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த அரிப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். முடி அந்த இடத்துல உதிர்ந்துட்டே இருக்குது, பொடுகு வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் தேய்க்கிறப்போ கண்டிப்பாக அந்த முதிர் உறவு ஒரே ட்ரிப்பில் ஃபஸ்ட் டைமே வந்து ஸ்டாப் ஆகிடும். ரொம்பவுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள், சுத்தமாக எந்த திப்பாகவும் இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி இருக்குது இல்லை ஃபுல்லாகவே எங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு நரைமுடி கொஞ்சம் தான் இருக்குது, இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கரைச்சி சீப்பு போட்டு சீவுனீங்கன்னா இதில் அப்ளை பண்ண அந்த எஃபெக்டே வந்து எதுவும் தெரியாது. நீங்கள் தலை சீவிட்டு அப்படியே போய்க்கலாம், எந்த ஒரு இதுவும் தெரியாதுங்க. பாருங்கள், அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. நார்மலாக எண்ணெய் போட்டு சீவிட்டு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கரைச்சி நீங்கள் சீவிட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சேர்த்த பொருளோடு சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப நல்ல மெத்தடாக ரிசல்ட் கொடுக்கும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.